உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வேன் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வேன் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். நாம் யாவரும் இருந்த வண்ணமாக நம்முடைய கண்களை மூடி இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலை ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் யாவரும் வாய்களை தந்த நன்றியோடு கூட சோத்திரிப்போம். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிற கர்த்தாவே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த மாலை வேளையில இந்த ஆராதனையை கர்த்தர் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆசீர்வதித்து தரும்படியாக வரவேண்டிய விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வரும்படியாக சோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவ நாமம் மகிமைப்படும்படியான கர்த்தருடைய பிரசன்னம் ஆவியானுடைய ஆளுகை அசைவாடுதல் நம்மத்திலே இருக்கும்படியாக சோத்திரிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிற கர்த்தாவே சோத்திரிக்கிறோம். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலையிலேயும் உம்முடைய சமூகத்தில் வந்து பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில கூட மறுபடியுமாக ஒரு விசை உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவ நாமம் மகிமைப்படும்படியான கர்த்தருடைய பிரசன்னம் ஆவியானுடைய ஆளுகை அசைவாடுதல் எங்கள் மத்தியிலே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் கர்த்தாவே வரவேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டு வாங்க, ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் ஒரு மனதோடு கூட ஒரு பாடல் பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இது ஒரு தமிழ் பாடல் தான். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. அந்த பாடலை நம்ம தெலுங்குல பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து பாடி கற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. தன்றிவி தன்றிவி நான் தலையெத்து பாடவு நீரே. தன்றிவி தன்றிவி நான் தலையெத்து பாடவு நீரே. கேடவு நீவே மகிமையு நீவே, தலையெத்து வாடவு நீவே. கேடவு நீவே மகிமையு நீவே, தலையெத்து வாடவு நீவே. நான் தலையெத்து பாடவு நீவே, நான் தலையெத்து பாடவு நீவே. அன்றிவி அன்றிவி நான் தலையெத்து பாடவு நீவே. அன்றிவி நான் தன்றிவி தலையெத்து పాడవు నీవే. బాధించువారు ఎంతో విస్తరించెను, నా మీద లేచువారనేకరుంటెను. బాధించువారు ఎంతో విస్తరించెను, నా మీద లేచువారనేకరుంటెను. అయినను సొంగిపోలేదు, అలసిపోలేదు, సోలిపోలేదు, అలసిపోలేదు. తండ్రిని వాదుకొనును,
నన్ను తొచ్చిల్ల నీయకవెన్నుడు తండ్రి నీ బాదుకొనును నన్ను తొచ్చిల్ల నీయకవెన్నుడు కేడము నీవే మహిమయు నీవే తల ఎత్తు వాడవు నీవే కేడము నీవే మహిమయు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే తండ్రివి తండ్రివి నా తల ఎత్తు వాడవు నీవే తండ్రివి తండ్రివి నా తల ఎత్తు వాడవు నీవే పండుకొని నిద్రపోయి మేలు పొందును ప్రభువే నా ఆధారమయ్యుండును పండుకొని నిద్రపోయి మేలు పొందును ప్రభువే నా ఆధారమయ్యుండును భయమసలే లేదు కలవరమే లేదు భయమసలే లేదు కలవరమే లేదు జయమిచ్చి ప్రభు ఉన్నాడు ఓటమి నాకుండదెన్నడు జయమిచ్చి ప్రభు ఉన్నాడు ఓటమి నాకుండదెన్నడు కేడము నీవే మహిమయు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే కేడము నీవే మహిమయు నీవే తల ఎత్తు వాడవు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే తండ్రివి తండ్రివి నా తల ఎత్తు వాడవు నీవే తండ్రివి తండ్రివి నా తల ఎత్తు వాడవు నీవే తండ్రివి తండ్రివి నా తల ఎత్తు వాడవు నీవే దేని గురించి చింతించక స్తుతించదన్ దేవుని సమాధాన కావలియుండు దేని గురించి చింతించక స్తుతించదన్ దేవుని సమాధాన కావలియుండు యోగ్యమైనవి పవిత్రమైనవి యోగ్యమైనవి పవిత్రమైనవి వాటిని ధ్యానింతును అనుదినం జయం పొందెను వాటిని ధ్యానింతును అనుదినం జయం పొందెను కేడము నీవే మహిమయు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే కేడము నీవే మహిమయు నీవే తల ఎత్తు వాడవు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే తండ్రివి తండ్రివి నా తల ఎత్తు వాడవు నీవే తండ్రివి తండ్రివి నా తల ఎత్తు వాడవు నీవే కేడము నీవే మహిమయు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే కేడము నీవే మహిమయు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే తండ్రివి తండ్రివి
నా తలెత్తు పాడవు నీవే తండ్రివి తండ్రివి నా తలెత్తు పాడవు నీవే నా தலத்து வாடவு நீவே. எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, அருமையான மாலை வேளையில உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை பாடி துதித்து ஆராதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர், அற்புதமானவர், அதிசயமானவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, சோத்தரிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, ஒரு மனதோடு கூட எழும்பி நிற்போமா? தெய்வ சமூகத்தில் ஒரு மனதோடு எழும்பி நின்று ஒரு ஆராதனை பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இதுவும் கூட ஒரு தமிழ் பாடல் தான், ஆனால் தெலுங்கில் பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இதை நம்ம தெலுங்கில் பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீத்தோனே உண்டுட்டையே నా జీవిత వాంఛయ్యా, నీ చిత్తం నెరవేర్చుటయే నా హృదయ తపనయ్యా என்று சொல்லி பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. నా జీవిత వాంఛయ్యా, నీ చిత్తం నెరవేర్చుటయే నా హృదయ తపనయ్యా. నీతోనే ఉండుటయే నా జీవిత వాంఛయ్యా, నీ చిత్తం నెరవేర్చుటయే నా హృదయ తపనయ్యా. యేసయ్యా, నిన్నే కదా నా ముందు నిలిపేను. యేసయ్యా, నిన్నే కదా నా ముందు నిలిపేను. నీతోనే ఉండుటయే నా జీవిత వాంఛయ్యా, నీ చిత్తం నెరవేర్చుటయే నా హృదయ తపనయ్యా. నీతోనే ఉండుటయే నా జీవిత వాంఛయ్యా, నీ చిత్తం నెరవేర్చుటయే నా హృదయ తపనయ్యా. కరుణయు కృపయు నిరంతరం శాంతి అన్నియు చేయువాడా. కరుణయు కృపయు నిరంతరం శాంతి అన్నియు చేయువాడా. నా జీవితం నశింపక, నా జీవితం నశింపక కాపాడువాడా నా కాపరి. కాపాడువాడా నా కాపరి. యేసయ్యా, నిన్నే కదా నా ముందు నిలిపేను. యేసయ్యా,
కదా నా ముందు நிலைப்பேனோ உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே இசையா உம்மை தானே என் முன்னே నిరుతియుళ్ళే నా కొరకు అన్నియు చేయువాడా చేసి ముగించువాడా నా కొరకు అన్నియు చేయువాడా చేసి ముగించువాడా నా బరువు నా బాధ్యత నా బరువు నా బాధ్యత నీ పాద చెంత నుంచితివి నీ పాద చెంత నుంచితివి యేసయ్యా నిన్నే కదా నా ముందు నిలిపేను 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 నీతోనే ఉండుటయే నా జీవిత వాంఛయ్యా నీ చిత్తం నెరవేర్చుటయే నా హృదయ తపనయ్యా నీతోనే ఉండుటయే నా జీవిత వాంఛయ్యా నీ చిత్తం నెరవేర్చుటయే నా హృదయ తపనయ్యా உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா எல்லாம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோமா ஹல்லேலூயா நாங்களுமே துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் நீ நல்லவர் அற்புதமானவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்களுமே துதிக்கிறோம் கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் இந்த மாலை வேளையில நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து பாடி துதித்து ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்
தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து மீதமுள்ள பகுதிகளில் கர்த்தருடைய பிரசன்னம், ஆவியானுடைய ஆளுகை, அசைவாடுதல் எங்கள் மத்தியிலே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நாமம் மகிமைப்படுவதற்காக நர்மையான மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறதான விசுவாச பிள்ளைகள் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ఈరోజు ఈ సాయంకాలం సమయంలో వచ్చిన మీరందరికీ యేసుక్రీస్తు నామములో వందనాలు, స్తోత్రాలు. இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனை செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய ஆலயம். ఈరోజు ఈ సాయంకాలం సమయంలో దేవుని ఒక సందేశం ఏమంటే దేవుని మందిరం లేదంటే దేవుని ఆలయం. தேவனுடைய ஆலயம் என்கிறதான தலைப்பிலிருந்து நம்ம அநேக காரியங்களை தியானம் பண்ண போகிறோம். ఈరోజు ఈ దేవుడిని ఒక ఆలయం, మందిరం అనే ఒక కార్యం, ఇంకా అనేక కార్యాలని ఈరోజు ధ్యానించబోతున్నాము. ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ఎందుకంటే దేవుడు ఒక మందిరంలో దేవుడు వాసంగా, నివాసంగా ఉన్నాడనేది మనము చదవబోతున్నాము. சங்கீதம் 132வது சங்கீதம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. సంగీతం కీర్తనలు 132లో 14వ వచనంలో ఇట్లా రాయబడి ఉన్నది. சங்கீதம் 132வது சங்கீதம் 14வது வசனம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இங்கே வாசம் பண்ணுவேன். இது கர்த்தர் தங்குகிறதான இடம். அவர் விரும்புகிறபடியால் அவர் தேவனுடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ఇక్కడ చూసినప్పుడు ఆయన ఇక్కడ నివాసం చేసే ఒక స్థలముగా ఉన్నది, నిత్యము స్థలముగా ఉన్నది అనేది మనం చూస్తున్నాము. இந்த தேவனுடைய ஆலயத்திலே நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ఇక్కడ చూసినప్పుడు ఈ ఆలయంలో దేవుడు నివాసం చేసే ఒక స్థలముగా ఉన్నది. அவர் வாசம் பண்ணுகிறதான இடத்திற்கு நாம் வரும்போது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ఆయన వాసం చేసే ఒక స్థలంలో మనం వచ్చినప్పుడు మనం అనేక ఆశీర్వాదాలు పొందుకుంటాము. இது ஒரு பரிசுத்தமான தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ఇది వచ్చి చాలా పరిశుద్ధమైన ఒక మందిరముగా ఉన్నది. இந்த பரிசுத்த ஆலயத்திலே வாசம் பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர் அவர் ஒரு பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். వాసం ఈ ఒక స్థలములో, పరిశుద్ధమైన ఒక స్థలములో ఆయన ఎట్లుండంటే ఆయన పరిశుద్ధంగా నివాసం చేసే ఒక స్థలముగా ఉన్నది. அன்றைக்கு அநேக ஜனங்கள் கூட்டத்தோட இன்பமான ஆலோசனை பண்ணி தேவனுடைய ஆலயத்திற்கு போனதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ఇక్కడ చూసినప్పుడు అప్పుడే ఎట్లుండే అంటే మనము అందరూ కూడి ఈ స్థలానికి వచ్చిండేది, మనము నిర్ధారం చేసి వచ్చిండేది మనము వచనంలో చూస్తున్నాము. సంగీతం 55வது சங்கீதம் 14வது வசனம். కీర్తనలు 55 14వ వచనం. சங்கீதம் 55 14. நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்திற்கு போனோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஜனங்கள் கூட்டத்தோட தேவாலயத்திற்கு வந்தார்கள். ఆ కాలంలో ఎట్లుండ్రి అంటే జనాలు ఒక కూటముగా అందరూ కలిసి దేవాలయంలో వచ్చిండేది మనం చూస్తున్నాము. ஏன் அன்றைக்கு கூட்டத்தோட ஜனங்கள் தேவாலயத்திற்கு வந்தார்கள்? ఎందుకు అట్లా కూడి అందరూ కలిసి వచ్చినారు అనేది మనం చూసపోతాం. ஏனென்று சொன்னால் இங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். அவரை சந்திக்கும்படியாக, அவரை பார்க்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக வந்தார்கள். ఎందుకంటే ఆయన ఇక్కడ వాసంగా ఉండు కాబట్టి ఇక్కడ వచ్చి ఆరాధించి ఆయన్ని ఘనత ఇయ్యాలా అనేసి అందరూ కలిసి వచ్చినారు. நம்முடைய ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படியாக ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். ఎందుకంటే దేవుడు వచ్చేసి ఆలయంలో ఉండదు కాబట్టి వాళ్ళు ఏం చేసినారు, అంత గుంపులుగా కూడి వచ్చిండేది మనం చూస్తున్నాము. வருவதற்கு முன்பதாக அவர்கள் கூடி இன்பமான ஆலோசனை செய்கிறார்கள். రాక మునిపే వాళ్ళు ఏం చేసినారు, అందరూ யோசனை చేసి అందరూ కూడికొని వచ్చేది మనం చూస్తున్నాము. ஒவ்வொருத்தரும் சேர்ந்து பேசி நம்ம இன்றைக்கு மாலையிலே அல்லது காலையிலே தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லி அவங்க கூட்டத்தோட இன்பமான ஆலோசனை செய்து
அவங்க ஒரு மனதோடு கூட தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். ఎట్లా ఉంది అంటే వాళ్ళ ఇంట్లోనే కూర్చొని అందరూ కలిసి ఒక్కొక్కరే మాట్లాడుకుంటే ఇట్లా మనం పోవాలా దేవ ఆలయానికి అని చెప్పి వాళ్ళ ఇంట్లోనే యోచన చేసి ఏం చేసినారు, గుంపుగా కూడి దేవాలయంలో వచ్చిండేది మనం చూస్తున్నాం. எப்போதெல்லாம் அவர்கள் ஒரு மனதோடு கூட தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தார்களோ அப்போதெல்லாம் ஏராளமான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு போனார்கள். ఎప్పుడైతే వాళ్ళు అట్లా గుంపు కూడి ఆలోచించి వచ్చినారో పెద్ద ఆశీర్వాదాలన్నీ దేవుడిని ఇంకా పొందుకునేది మనం చూస్తున్నాము. தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் வரும்போது என்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதான காரியத்தை நாம் இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம். ఈ రోజు మనం అట్లా గుంపుగా కూడి దేవ మందిరంలో మనం వచ్చినప్పుడు ఏమేమి ఆశీర్వాదం మనం పొందుకుంటామనేసి தியானிஞ்சபோతున్నాం. பாருங்க, அவருடைய ஆலயத்திற்கு நாம் வரும்போது முதலாவதாக நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அவர் தருகிறார். అట్లా మనం వచ్చినప్పుడు మొదటిగా మనం ఏం చూస్తామంటే ఆయన ఆలయంలో దేవాలయంలో వచ్చినప్పుడు మొదటిగా మనం ఆనందము సంతోషం మనం చూసేపోతున్నాము. வாசித்து பாருங்கள், சங்கீதம் 122வது சங்கீதம் 1வது வசனம். చదివి చూడండి, కీర్తనలు 122 1వ అధ్యాయము. வாசிங்க, சங்கீதம் 122வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். பாருங்க, ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. தேவனுடைய ஆலயத்திற்கு ஜனங்கள் கூட்டத்தோட இன்பமான ஆலோசனை பண்ணி வரும்போது அது அவர்களுடைய உள்ளத்திற்கு பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. ఇక్కడ చూసినప్పుడు వాళ్ళ జనాలంతా వచ్చి చెప్పినప్పుడు రాండ్రి మనం అందరూ కలుసుకొని మందిరంకి పోదాము రా అని చెప్పినప్పుడు పెద్ద సంతోషం, హృదయంలో ஆனந்தம் ఉండేది మనము చూస్తున్నాము. எப்போதெல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் வருகிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் தருகிறார். ఎప్పుడైతే మనము అట్లా దేవుడు సన్నిధానంలో మందిరంలో మనం వస్తామో అప్పుడంతా దేవుడు మనకి ఏం చేస్తాడంటే మన హృదయంలో ఒక పెద్ద సంతోషము, ఒక ఆనందం మనకి ఇస్తాడు. இந்த உலகத்திலே மிகப்பெரிய கவலைகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. ఈ లోకంలో మనం చూసినప్పుడు మనకు అనేక కష్టాలు ఉన్నాయి, సంతోషం లేదు, దుఃఖము ఉంది, వ్యసనలు ఉన్నాయి. ఆయన కానీ ఆయన మందిరంలో వచ్చినప్పుడు మనకు పెద్ద సంతోషం. எல்லாருக்கும் இந்த உலகத்திலே அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. ఈ లోకంలో చూసినప్పుడు అనేక మందికి అనేక ఇబ్బందులు ఉన్నాయి. இந்த உலகத்துல வாழ்கிறதான எல்லா மனிதர்களுக்கும் கவலைகளும் கண்ணீர்களும் இருக்கிறது. ఈ లోకంలో బ్రతికే ఒక్కొక్కరికి ఎట్లుందంటే దుఃఖము, చింతలు, బాధలు ఉన్నాయి. அதையெல்லாம் மறப்பதற்காக தான் தேவன் அவருடைய ஆலயத்தை வைத்திருக்கிறார். అవన్నీ మరిసేదానికి దేవుడు మన కోసం ఒక మందిరం, దేవాలయం ఇచ్చిండు. 6 நாட்கள் நாம் அநேக பிரச்சனைகளினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 6 రోజులు కూడా మనం అనేక ఇబ్బందులు, బాధల్లో మనం బ్రతికి ఉన్నాము. ஆனா ஞாயிற்றுக்கிழமை அவருடைய ஆலயத்திற்கு வரும்போது அவருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தருகிறார். అయితే ఈ 7వ రోజు, ఈ ఆదివారం మనం వచ్చినప్పుడు మనకు అన్ని ఎట్లున్నాయంటే సంతోషంగా, ஆனந்தகரம்గా ఉన్నది లోకం. முதலாவது அவருடைய ஆலயத்திற்கு நீங்கள் வரும்போது அவருடைய வார்த்தையினாலே தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை அவர் தருகிறார். మొదటిగా ఆయన ఆలయంలో, ఆయన మందిరంలో మనం ఎప్పుడైతే వస్తామో మనకు పెద్ద సంతోషం మనకి దేవుడు ఇస్తాడు. பாருங்க, நம்ம வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். ఎరేమియా రాసిన ప్రవక్త 15వ అధ్యాయము 16వ వచనం. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வசனங்கள், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்திற்கு அது சந்தோஷமும் அது மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. దేవుడు ఒక మాటలు మన హృదయానికి ఎట్లుంటుందంటే సంతోషకరంగా, ఆనందకరంగా ఉన్నది. அப்ப எப்பொழுதெல்லாம் நம்ம அவருடைய ஆலயத்திற்கு வருகிறோமோ அவருடைய வார்த்தைகளின் மூலமாக தேவன் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறார். ఎప్పుడంతా మనము దేవ ఆలయంలో మనం వస్తామో అప్పుడంతా దేవుడు మనకి పెద్ద ఒక సంతోషం, ఆనందం మనకి ఇస్తాడు. அந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுப்பதற்காக தான், அந்த மகிழ்ச்சியை, அந்த ஆனந்தத்தை கொடுப்பதற்காக தான் அவர் இந்த ஆலயத்திலேயே அவர் வாசம் பண்ணுகிறார், தங்கி இருக்கிறார். ఆ సంతోషం, ఆ మగిழ்చి, ఉత్సాహం, ఆనందం ఇయటానికే ఆయన ఏమైందంటే ఈ ఆలయంలో వాసంగా, నివాసంగా ఉండేది మనం చూస్తాం. நம்ம ஆலயத்திற்குள்ள வரும்போதே தேவன் இங்கே இருக்கிறார் என்கிறதான எண்ணம் உடையவர்களாக உள்ளே வர வேண்டும். మనం ఎప్పుడైతే వస్తామో లోపటికి, మన లోపట ఏముండాలంటే ఆయన ఉండు అనేది మనం తెలుసుకొని
ఈ లోపలికి రావాలి. இங்கே வந்து நாம் பாடும்போது அவரை பார்க்க வேண்டும். మనం పాడేటప్పుడు ఆయన్ని మనం చూడాలి. அவரை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது நாம் அவரை பார்க்க வேண்டும். మనం ఆరాధించేటప్పుడు స్తుతించేటప్పుడు మనము ఏం చేయాలి? ఆయన్ని చూడాలి. அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது நாம் அவரை தரிசிக்க வேண்டும். ఆయన మాటలు వినేటప్పుడు మనం ఆయన్ని దర్శించాలి. அவரை பார்க்க வேண்டும் என்கிறதான எண்ணத்தோடு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக அவரை பார்க்க முடியும். ఎవరైతే అట్లా చింతించుకొని అనుకొని వస్తారో తప్పకుండా దేవుడిని వాళ్ళ ఆలయంలో చూస్తారు. அவரே வார்த்தையாக இருக்கிறபடியினாலே அந்த வார்த்தையின் மூலமாக நாம் அவரை பார்க்க முடியும். ఎందుకంటే ఆయనే ఎట్లుండంటే ఆయన మాటలే దేవుడై ఉండు కాబట్టి మనం వినేటప్పుడు ఆయన్ని మనం ఖచ్చితంగా మనం ఆయన్ని చూస్తాము. பாருங்கள், ஏசாயால நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா రాసిన ప్రవక్త 51వ అధ్యాయము 11వ వచనం. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்ப வருவார்கள். சீயோனுக்கு திரும்ப வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். பாருங்க, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சீயோனுக்கு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. దేవుడిని ఇంకా విమోచించబడిన జనాలు సియోనికి వస్తారు అని రాయబడి ఉన్నది. பாவங்களிலே, சாபங்களிலே, அக்கிரமங்களில் இருந்து மீட்கப்பட்டதான ஜனங்கள் அவருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். జనాలు దోషముతో, అక్రమతో, పాపంతో ఉండే వాళ్ళందరూ విమోచింపబడేదానికి ఆయన ఆలయంలో వస్తారు. அவரால் மீட்கப்படுகிறதான ஜனங்கள் மாத்திரம்தான் அவருடைய ஆலயத்திற்கே வர முடியும். ఆయన ఇంకా విమోచన దొరికే వాళ్ళు మాత్రమే ఆయన ఆలయంలో వచ్చేది మనం చూస్తాము. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சீயோனுக்கு வருவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ఎందుకంటే ఆయన ఇంకా విమోచింపబడే జనాలు మాత్రమే ఏమైతారు? ఆయన ఆలయంలో, మందిరంలో వస్తారు. சீயோன் என்பது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. సియోన్ అంటే ఏమి? అది దేవుని యొక్క ఆలయం, మందిరంగా ఉన్నది. அவருடைய ஆலயத்திற்கு வருகிறதான பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அவர் தருகிறவராக இருக்கிறார். ఆయన జనాలు, ఆయన ఒక పిల్లలు, ఆయన మందిరంలో వచ్చే వాళ్ళకి తప్పకుండా ఆయన ఒక పెద్ద సంతోషాన్ని ఇస్తాడు. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. నిత్య సంతోషం వాళ్ళ తలల మీద ఉంటుంది అని రాయబడి ఉన్నది. இந்த உலகத்துல எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. ఈ లోకంలో మనం చూసినప్పుడు అనేక సంతోషాలు, ఆనందాలు ఉన్నాయి. ஆனால் அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி எல்லாம் நிரந்தரமான சந்தோஷம் அல்ல. అయితే ఆ సంతోషము, ఆ ఆనందం నిరంతరమైనది కాదు. உலகம் கொடுக்கிறதான சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் நிரந்தரமானது அல்ல. లోకం ఇచ్చే ఒక సంతోషం, సమాధానం, అది ఆనందం, అది నిరంతరమైనది కాదు. ஆனால் நம்முடைய தேவன் இந்த ஆலயத்தின் மூலமாக கொடுக்கிறதான சந்தோஷம் இருக்கிறதே, மகிழ்ச்சி இருக்கிறதே, அது நித்திய மகிழ்ச்சியாக, நித்திய சந்தோஷமாக இருக்கிறது. దేవుడు ఈ ఆలయంలో నుండి మనకి ఇచ్చే ఒక సంతోషం, ఆనందం, అది నిరంతరమైనది. பாருங்க, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடிப்போம். ఇక్కడ ఏమని రాయబడి ఉన్నది అంటే నిత్య సంతోషం వాళ్ళ తలల మీద ఉంటుంది. సంతోషము కలవారగుదురు, దుఃఖము నిట్టూర్పును తొలగిపోను అని రాయబడి ఉన్నది. அது மாத்திரமல்ல, சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 16வது சங்கீதம் 11வது வசனம். కీర్తనలు 16, 11వ వచనం. சங்கீதம் 16, 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில், உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பாருங்க, அவருடைய சமூகத்தில், அவருடைய இந்த ஆலயத்தில் పరిపూర్ణ ఆనందం இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ఇక్కడ ఏమి రాయబడి ఉంది అంటే ఆయన సన్నిధానంలో, ఆయన మందిరంలో మనకి ఏముందంటే సంపూర్ణమైన ఒక సంతోషం ఉన్నది అని రాయబడి ఉన్నది. தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது பரிபூர்ண ஆனந்தத்தை, பரிபூர்ண சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருகிறார். ఎప్పుడైతే ఆయన ఆలయంలో మనం వస్తామో ఆయన మనకి నిత్య సంతోషం ఇయటానికి ఉండు. సంపూర్ణ సంతోషం, పరిపూర్ణ ఒక సంతోషం ఇయటానికి ఆయన ఉండు. பாருங்க, பரிபூர்ண ஆனந்தம் என்று சொன்னால், பரிபூர்ணம் என்று சொன்னால் 100 மடங்கு என்று அர்த்தம். పరిపూర్ణము అనగా అది ఒక 100 சதவீதம் అనేసి చెప్తారు. 1 என்றால் தேவன், 1 అంటే దేవుడు, 2 என்றால் வேதாகமம், 2 అంటే పరిశుద్ధ ఒక గ్రంథము, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு,
పాత ఒడంబడికే కొత్త నిబంధన అని చెప్తారు. 3 என்றால் திரியேகம். 3 అంటే త్రియేకం, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. పిదా కుమారన్ పరిశుద్ధావి అనేసి. 4 என்று சொன்னால் வேதாகமம் சுவிசேஷம். 4 అంటే సువిశేషం, மத்தேயு, సువార్తలు, மார்க்கு, லூக்கா, யோவான். అవి సువిశేషంగా ఉన్నాయి. 5 என்றால் ஆகமம். 4 అంటే కాండములు. 5 என்றால் ஆகமம். కాండములు, విమోచన కాండములు. 6 என்றால் மனுஷனுடைய லக்கம். 6 అంటే మనిషి ఒక లెక్కగా ఉన్నది. 7 என்றால் பூரணம். 7 అంటే పూర్ణం. இப்படி நாம தொடர்ந்து பார்த்து கொண்டே போகும்போது 100 தான் என்னது பரிபூரணம். అట్లే మనం చూసుకొని పోతా ఉంటే అది 100 అంటే 100 అనేది వచ్చేది సంపూర్ణము. இந்த 100 மடங்கு சந்தோஷம், 100 மடங்கு மகிழ்ச்சி, 100 மடங்கு ஆனந்தத்தை தேவன் அவருடைய ஆலயத்திலே வைத்திருக்கிறார். ఇట్లా 100 సంతోషం, ఆనందం, ఉత్సాహం ఆయన ఒక మందిరంలో ఉన్నది. அதற்காக தான் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயும் மாலையிலேயும் நம்ம அவருடைய ஆலயத்திற்கு வந்து அவரை ஆராதிக்கிறோம். అందుకోసమే మనం ఏం చేస్తాం, పొద్దున్నే కూడా సాయంకాలం కూడా ఏం చేస్తాం, దేవుడు ఒక మందిరంలో వచ్చి మనం ఆరాధిస్తున్నాము. அப்படியானால் முதலாவது அவருடைய ஆலயத்திற்கு நாம் வரும்போது நித்திய மகிழ்ச்சி, நிரந்தரமான சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருகிறார். అందుకే ఈరోజు చూసినాము, మొదటిగా ఏమంటే ఆయన మందిరంలో వచ్చే వాళ్ళకి ఆయన నిత్య సంతోషం, ఆనందం ఇయటానికి ఉండు. இரண்டாவது காரியம் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:10. రెండవది చూసినప్పుడు లూకా రాసిన సువార్త 18వ అధ్యాయము 10వ వచనం. லூக்கா 18:10. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 2 பேர் தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறார்கள். ఇక్కడ చూసినప్పుడు 2 మనుషులు దేవుని ఒక మందిరంలో పోయి ప్రార్థన చేసేదానికి పోతారు. அதிலே நாம் ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம், அவர்தான் ஆயக்காரன். ఒక మనిషిని గురించి మనము ఇప్పుడు చూస్తాము, సుంకరి. அந்த ஆயக்காரனை குறித்து நாம் வாசிக்கிறோம் பாருங்க, 13வது வசனம். ఆ సుంకరి గురించి 13వ వచనంలో మనం చదవండి. லூக்கா 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆயக்காரன் தேவனுடைய ஆலயத்திலே வந்து அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறான். ఇక్కడ చూసినప్పుడు ఒక సుంకరి అంటే ట్యాక్స్ కలెక్టర్, ఆయన ఏం చేస్తాడంటే దేవుడు ఒక ఆలయంలో వచ్చి ఆయన్ని చూసి ప్రార్థించేది మనం చూస్తాము. எப்போது அந்த மனிதன் தேவனுடைய ஆலயத்திலே வந்து ஜெபித்தானோ அப்போதே தேவன் அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். ఎప్పుడైతే ఆ వ్యక్తి వచ్చి ఆలయంలో మందిరంలో వచ్చి ప్రార్థన చేసిండో అప్పుడే ఆయన పాపాలంతా క్షమింపబడి ఉన్నది. 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த ஆயக்காரனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிமானாக அவனுடைய வீட்டிற்கு அனுப்புகிறார். தேவனுடைய ஆலயத்திலே வந்து ஜெபித்த அந்த ஆயக்காரனுடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறார். ఆ వ్యక్తి, ఆ సుంకరి అనే ఒక వ్యక్తి దేవుడు ఒక ఆలయంలో వచ్చి ఎప్పుడైతే ప్రార్థించిండో ఆయన పాపాలంతా క్షమింపబడి ఉన్నది. அப்படியானால் முதலாவது தேவனுடைய ஆலயத்திலே வந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்போது நித்திய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தேவன் நமக்கு தருகிறார். మొదటిగా మనం చూస్తే ఎప్పుడైతే ఒక మందిరంలో వచ్చి మనము ప్రార్థిస్తామో, ఎప్పుడైతే ఆయన మందిరంలో వస్తామో మనకి ఏమి ఇస్తాడంటే నిత్య ఆనందము, సంతోషం ఇస్తాడు. இரண்டாவதாக தேவனுடைய ஆலயத்திலே வந்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறார். ఎప్పుడైతే ఆయన ఒక సముఖంలో వచ్చి మనం ప్రార్థిస్తామో మన పాపాలంతా క్షమింపబడుతున్నది. சாலமோன் எழுதும்போது இப்படியா எழுதுறாரு பாருங்க, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். సాలమోన్ రాసిన సామెతలు 28వ అధ్యాయము 13వ వచనం. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சரிங்களா? அப்ப அவருடைய ஆலயத்திலே வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கும் போது அந்த பாவங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை தருகிறார். ఆలయంలో వచ్చి మన అక్రమములంతా మనము ఆయన దగ్గర, మన పాపాలంతా ఆయన దగ్గర ఒప్పుకుంటే ఆయన మనకి
పెద్ద విమోచన మనకి ఇస్తాడు. தேவனுடைய ஆலயத்துல வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட வேண்டும். దేవుడు ఒక ఆలయంలో వచ్చి మన పాపాలన్నీ ఆయన దగ్గర ఒప్పుకోవాలి. எப்படி அந்த ஆயக்காரன் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து அவருடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டாரோ அதே போல நாமும் கூட அவருடைய ஆலயத்தில் வந்து நாம் செய்த தவறுகள், அக்கிரமங்கள், பாவங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் சொல்லும்போது எல்லா காரியங்களையும் கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ఎట్లంటే ఈ సుంకరి దేవాలయంలో వచ్చి ప్రార్థించిన మాదిరి మనం ఇక్కడ వచ్చి మన పాపం, మన అక్రమం, మన దోషాలంతా అన్నీ ఆయన దగ్గర ఒప్పుకొన్నప్పుడు ఆయన మనకి ఏం ఇస్తాడంటే ఒక పెద్ద క్షమాపణ మనకి ఇస్తాడు. தாவீது பாருங்க ஒரு பாவத்தை செய்த போது கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறார் பாருங்க. வாசிங்க சங்கீதம் 51வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். ఇక్కడ దావీదు అనే ఒక రాజా తన తప్పు చేసినప్పుడు దేవుడే సమూహంలో వచ్చి ప్రార్థించేది మనం చూస్తాము. కీర్తనలు 51:1 ఇంకా 4వ వచనం వరకు. சங்கீதம் 51வது சங்கீதம் 1 முதல் 4 வசனங்கள். தேவனே, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி, உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமமும் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்றெல்லாம் சொல்லி அவர் தேவனுடைய ஆலயத்திலே வந்து తన్నుடைய పాపங்களை எல்லாம் அவர் அறிக்கையிடுகிறார். ఇక్కడ చదివినప్పుడు మనం చూసినాం, మన తన పాపం కోసం, అక్రమం కోసం, దోషం కోసం దేవుడి దగ్గర సన్నిధానంలో వచ్చి ప్రార్థించేది మన అనేక కార్యాలు ఇప్పుడు చదివినాము. நாம் அறிந்தும் அறியாமலும் ஒரு தவறு செய்யும் போது தேவனுடைய ஆலயத்திலே வந்து அவைகளை எல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும். మనం తెలియకుండా చేసిన తప్పులు కూడా దేవుడి దగ్గర వచ్చి మనము ఆయన సన్నిధానంలో ఒప్పుకుండాలి. நம்முடைய பெற்றோர்களுக்கு தெரியாம நம்ம சில தவறுகளை செய்திருக்கலாம். మన తల్లి తండ్రి తెలియకుండా కూడా మనము తప్పులు చేసినాము. நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாம சில தவறுகளை செய்திருப்போம். మన పిల్లలకు తెలియకుండా కూడా మనం తప్పులు చేసినాము. நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு தெரியாம சில தவறுகளை செய்திருப்போம். మన సొంతంగా బంధం ఉండే వాళ్ళకి కూడా మన తెలియకుండా అనేక తప్పులు మనం చేసిండొచ్చు. ஆனா எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே வந்து நாம் அறிக்கையிடும்போது கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். అది ఎంత పెద్ద తప్పు అయితేనో, ఎటువంటి తప్పు అయితేనో పర్వాలేదు, దేవుడి దగ్గర సన్నిధానంలో వచ్చి మనం ఒప్పుకుంటే దేవుడు మనకి క్షమిస్తాడు. அப்படி தாவீது ஒரு தவறு செய்யும் போது தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவர் ஜெபித்து கடைசியா சொல்றார் பாருங்க. 11வது வசனம், சங்கீதம் 51வது சங்கீதம் 11வது வசனம். దావీదు అటువంటి పెద్ద తప్పు చేసి ఆయన సన్నిధానంలో వచ్చి ప్రార్థించేది మనం చూస్తాము. కీర్తనలు 51:11 వచనం. 51வது சங்கீதம் 11வது வசனம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். எவ்வளவு அழகா ஜெபம் பண்றாரு பாருங்க. ఇక్కడ చూసినప్పుడు ఎంత చక్కగా ప్రార్థించేది మనం చూస్తున్నాము. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், ఇక్కడ చూసినప్పుడు నీ సన్నిధిలో నుండి నన్ను తోసివేయకుము. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். నీ ఆత్మ, పరిశుద్ధ ఆత్మ నన్ను ఇంకా తీసివేయకుము. நாம் ஒரு தவறு செய்யும் போது மனிதன் உடனே நம்மை தள்ள பார்ப்பான். మనం ఒక తప్పు చేస్తామంటే జనాలు ఏం చేస్తామని దూరంగా తోసివేస్తారు. உடனே நம்மை வெறுத்து விடுவான், உடனே நம்மை ஒதுக்கி விடுவான். మన్ని లెక్కించలేదు, మన్ని తోసివేస్తారు. நம்ம தேவையே இல்லை என்று சொல்லுகிறதான எண்ணம் அவர்களுக்கு வரும். మన అక్కర్లేదు అనే వాళ్ళకి ఒక చింత వాళ్ళ లోపల అక్కరే లేదు ఈయన అనేసి మన తోసివేస్తారు. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. అయితే మన దేవుడు అటువంటి వాడు కాదు. நம்முடைய பாவங்களை நாம் மறைக்காமல் அவரிடத்தில் அறிக்கை செய்யும் போது நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். మనము మన తప్పుల్ని దాచుకోకుండా ఆయన దగ్గర పోయి ఒప్పుకుంటే ఆయన అన్ని మనని క్షమిస్తాడు. நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமானாக்கி நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதான தேவனாக இருக்கிறார். మన దేవుడు ఎటువంటి వాడు అంటే మన పాపాలు ఆయన దగ్గర పోయి చెప్తామంటే ఆయన మనని క్షమించి మనని ఆయన అంగీకరించుకొని ఒక నీతిమంతుడుగా మనని చేస్తాడు. அப்ப இரண்டாவது காரியம், நம்ம தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது இந்த ஆலயத்தின் மூலமாக கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார்.
దేవుడు ఒక ఆలయంలో మనం వచ్చినప్పుడు మన పాపాలంతా క్షమించబడుతుంది అనేసి రెండో కార్యాన్ని మనం చూసినాము. முதலாவது நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். మొదటిగా మనం చూసినాము ఆయన ఒక ఆలయంలో వచ్చినప్పుడు మనకి సంతోషము ఆనందము ఇస్తాడు. இரண்டாவதாக நாம் அவருடைய ஆலயத்திற்கு வரும்போது தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். రెండోదిగా ఒక ఆలయంలో మనం వచ్చినప్పుడు మన పాపములంతా పరిహరిస్తాడు. ஏன் இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். ఎందుకు ఈ పాపాలంతా క్షమించబడాలి అనేది చాలా ముఖ్యమైన కార్యము. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க எழுதும்போது அவர் எழுதுகிறார் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். అపోస్తలుడైన పౌలు రాసిన రాసిన పత్రిక 6వ అధ్యాయము 23వ వచనం. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ఇక్కడ చూసినప్పుడు పాపం యొక్క జీతం ఏమంటే మరణం అని రాయబడి ఉన్నది. நாம் செய்கிறதான ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம சம்பளத்தை இந்த உலகத்துல நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். మనం చేసే పనికి మనకి ఏం దొరుకుతుంది? జీతం దొరుకుతుంది. எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலைக்குரிய சம்பளத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ఏం పని చేస్తామో ఆ పనికి మనకి ఏం దొరుకుతుంది? జీతం దొరుకుతుంది. பள்ளியிலே ஆசிரியராக போகிறவர்கள் அவர்களுக்குரிய சம்பளத்தை வாங்கி கொள்கிறாங்க. ఒక టీచర్గా ఒక స్కూల్లో పనిచేసే వాళ్ళకి ఏం దొరుకుతుంది అంటే వాళ్ళు చేసిన పనికి జీతం దొరుకుతుంది. பாருங்க, இந்த மாலை ஆராதனைக்கு வருகிறதான உங்களில் அநேகர் வீட்டு வேலையை செய்றீங்க, அதற்குரிய சம்பளத்தை நீங்க வாங்குறீங்க. ఇప్పుడు మీరు ఇక్కడ వచ్చిన వాళ్ళు అనేక మంది ఇంటి పని చేస్తారు, మీకు ఆ పనికి ఏం దొరుకుతుంది అంటే జీతం దొరుకుతుంది. மேட்ச் ஃபேக்டரிக்கு போறவங்க இருக்கிறீங்க, மெடிக்கல் ஸ்டோருக்கு போறவங்க இருக்கிறீங்க, మ్యాచ్ ఫ్యాక్టరీలో పనిచేసే వాళ్ళు ఉన్నారు, మెడికల్ స్టోర్లో పనిచేసే వాళ్ళు ఉన్నారు. எல்லாரும் அவர்களுடைய சம்பளத்தை நீங்க வாங்கிக் கொள்கிறீங்க. అందరికీ ఆ జీతం దొరుకుతుంది. நம்ம போய் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பளத்தை வாங்காம இருக்கவே மாட்டோம். మన కష్టం పడి పని చేసి ఆ జీతం తీసుకోకుండా పోయేస్తామా? அதே போல நம்ம பாவம் செய்தாலும் அதற்கு ஒரு சம்பளம் என்று ஒன்று இருக்கிறது. అదే మాదిరి మనం చేసే ఒక పాపానికి ఒక జీతం అనేది ఉంది. நம்முடைய வேலைக்குரிய சம்பளத்தை பணமாக நாம் வாங்கிக் கொள்கிறோம். మనము చేసే ఒక పనికి మనము పైసలుగా జీతం తీసుకుంటున్నాము. ஆனால் பாவத்தினுடைய சம்பளம் இருக்கிறதே அது மரணம், அது நரகத்தை குறிக்கிறது. అది పాపం ఒక జీతం ఏమంటే అది మరణం. మరణం అంటే నరకం. அப்ப பாவம் செய்கிறதான அந்த ஆத்துமா அது நரகத்திற்கு போய்விடும். పాపం చేసే ఒక ఆత్మ ఎక్కడ పోతుందంటే నరకానికి పోయేస్తుంది. ஆனால் நாம் இந்த ஆலயத்திற்கு வரும்போது நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து அந்த நரகத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறார். అట్లయితే దేవుడు మనం ఆలయంలో వచ్చినప్పుడు ఆయన ఏం చేస్తాడు? మా పాపాలను ఇంకా విమోచన చేసి ఆయన పరలోకానికి మనం తీసుకొని పోతాడు. அதுதான் இந்த தேவனுடைய ஆலயத்தின் மூலமாக தேவன் நமக்கு தருகிறதான இரண்டாவது ஆசீர்வாதம். అదే ఇప్పుడు చూసినాము, ఇది రెండో ఆశీర్వాదం ఏమంటే ఆయన ఒక మందిరంలో వచ్చి వాళ్ళకి ఆయన పాప క్షమాపణ ఇస్తాడు. தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது பெரிய மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் முதலாவது தருகிறார். మొదటిగా చూస్తే మన ఆలయంలో వచ్చినప్పుడు మనకి ఆనందము సంతోషము ఇస్తాడు. இரண்டாவது அவருடைய ஆலயத்திற்கு வரும்போது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். రెండోదిగా మనం చూసినాము ఆయన మందిరంలో వచ్చినప్పుడు మన పాపాలంతా క్షమించబడుతుంది. மூன்றாவது காரியத்தை தியானம் பண்ண போகிறோம். మూడవది కార్యాన్ని మనం ఇప్పుడు ధ్యానించి చూస్తాము. தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக மாற்றுகிறார். ఎప్పుడైతే దేవుడు ఆలయంకు మనం వస్తామో మన కొరతలంతా ఏమైతుందంటే దేవుడు తీరుస్తాడు. ஒரு அம்மா பாருங்க, தேவனுடைய ஆலயத்துல வந்து அநேக நாள் அந்த தாய்க்கு குழந்தை இல்லை. அவள் தேவனுடைய ஆலயத்துல வந்து ஜெபிக்கும் போது அவளுடைய குறைவுகளை எல்லாம் தேவன் மாற்றுகிறார். ఒక తల్లిని మనం చూస్తాము, తనకి బిడ్డలు లేదు, అయితే తను ఏం చేస్తుంది? దేవుడు ఒక ఆలయంలో వచ్చి తను ప్రార్థించలేదు కాబట్టి దేవుడు తనకి అనుగ్రహిస్తాడు. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 సామువేల్ 1వ అధ్యాయము 10వ వచనం. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பார்த்தீங்களா, தேவனுடைய ஆலயத்தில் போய் அன்னாள் என்கிறதான அந்த அருமையான சகோதரி குழந்தை இல்லாததை நிமித்தமாக ஆலயத்தில் போய் மனம் கசந்து அழுந்து ஜெபிக்கிறாங்க. ఇక్కడ ఒక
స్త్రీని మనం చూస్తాం. తన పేరు వచ్చి అన్నాల్. తను ఏం చేస్తుందంటే తనకి బిడ్డలు లేదు కాబట్టి తన మహా దుఃఖముతో దేవుడు ఒక మందిరంలో వచ్చి ప్రార్థించేది మనం చూస్తున్నాము. 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11வது வசனம். 1 సాముయేలు 1వ అధ్యాయము 11వ వచనం చదివి చూడండి. வாசிங்க 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஜெபிக்கிறாங்க. அதுவும் பாருங்க, குறிப்பா ఆన్ పిల్లై வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ఇక్కడ చూస్తే ఖచ్చితంగా తన ఏం అడుగుతుందంటే ఒక మగ బిడ్డని అనేసి అడిగేది మనం చూస్తున్నాము. திருமணம் ஆனதிலிருந்து குழந்தையே இல்ல. పెళ్ళైన రోజు ఇంకా తనకి ఏం లేదంటే బిడ్డలు లేదు. இந்த உலகத்துல திருமணமாகி அநேக நபர்கள் குழந்தை இல்லாமல் కవలైపట్టు కొண்டிருக்கிறாங்க, కన్నీరు వడిத்து కొண்டிருக்கிறாங்க. అనేక మంది పెళ్ళయి కూడా బిడ్డలు లేకుండా చాలా చింతల్లో దుఃఖంలో ఉన్నారు. அப்ப அவர்களிடத்துல போய் கேட்கும்போது உங்களுக்கு என்ன குழந்தை வேண்டும் என்று சொல்லி கேட்டா எந்த குழந்தையை கடவுள் கொடுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுவார்கள். అటువంటి వాళ్ళ దగ్గర మనం పోయి అడిగితే అంటే ఏం బిడ్డ కావాలంటే ఏముంటే పర్వాలేదు అని చెప్పేది మనం చూస్తాము. ஏனென்று சொன்னால் அநேக வருடங்கள் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ఎందుకంటే చాలా రోజులు ఇంకా బిడ్డలు లేదు. திருமணமாகி அநேக நாட்கள் ஆகி இருக்கிறது. పెళ్ళై చాలా రోజు అయిపోయింది. அநேக வருடங்கள் கடந்து போயின. అనేక సంవత్సరాలు గడిచిపోయినది. ஆனா பிள்ளை இல்லை. అయితే పిల్లలు లేదు. என்ன பிள்ளை வேணும்னு கேட்டா எந்த பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. అటి వాళ్ళ దగ్గర మనం పోయి అడిగితే యా బిడ్డ ఇస్తే ఏమే, దేవుడు ఏది ఇస్తే కూడా అది మంచిది అనుకుంటారు. ஆனா இந்த ஸ்திரீ பாருங்க, தேவனுடைய ஆலயத்திலே போய் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தான் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. అయితే ఇక్కడ ఈ స్త్రీ చూసినప్పుడు దేవుడు ఒక మందిరంలో పోయి దేవుడా నాకు ఒక మగ బిడ్డని అనేది అడిగేది మనం చూస్తున్నాము. இந்த சகோதரிக்கு எந்த குழந்தையை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. అయితే ఈ స్త్రీకి ఆ బిడ్డ ఇస్తే కూడా తన సంతోషం పడి ఉంటుంది. ஆனா ஏன் ஆண் பிள்ளையை கேட்டாங்கன்னா அந்த ஆண் பிள்ளையை நான் கர்த்தருக்கே கொடுக்க வேண்டும். ఎందుకంటే తను అడిగిందంటే ఆ బిడ్డని ఒక మగ బిడ్డను నువ్వు ఇస్తావంటే అది నీకే ఇస్తానని చెప్పేది మనం చూస్తాము. எனக்கு முதலாவது நீங்க ஒரு குழந்தையை கொடுத்தா அந்த குழந்தையை நான் உங்களுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. ఎందుకంటే తన ఏం చేసిందంటే ఒక బిడ్డను నువ్వు నా మొదటి బిడ్డను నేనేం చేస్తాను, నీ ఒక మందిరంకే ఇస్తాను, మందిరంలోనే నివసించిని అనేది చూస్తున్నాము. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சகோதரி பாருங்க. ఎంత ఒక అరుமையான ఇది ప్రియమైన ఒక సహోదరి చూస్తున్నాము. நீங்க ஒரு குழந்தையை எனக்கு கொடுத்தீங்கன்னா அதை நான் வச்சுக்க மாட்டேன், உங்களுக்கே நான் கொடுக்கறேன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. నువ్వు ఒక కొడుకుని ఇస్తావంటే అది నీకే నేను ఇస్తాను అనేది చెప్పేది మనం చూస్తాము. அதே போல ஆண்டவர் அருமையான ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். అదే మాదిరి దేవుడు తనకి ఒక మగ బిడ్డని ఇచ్చేది మనం చూస్తాము. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 సాముయేలు 1వ అధ్యాయము 20వ వచనం. வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எப்படி ஒரு ஆண் குழந்தையை கேட்டாங்களோ அதே போல கர்த்தர் அந்த சகோதரிக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ఆ స్త్రీ ఎట్లా తన దేవుడి దగ్గర అడిగిందో దేవుడు అదే మాదిరియే తనకి ఒక మగ బిడ్డనిచ్చే చూస్తున్నాము. பாருங்க, அது ஒரு சாதாரணமான ஆண் பிள்ளையாக கொடுக்கல, தான் முதல் பெயர் செபா வரைக்கும் அவனுடைய பெயர் எங்கும் பிரசித்தமாகக்கூடிய பெரிய தீர்க்கதரிசியை கொடுத்தார். ఇక్కడ చూసినప్పుడు ఆ సాధారణమైన ఒక బిడ్డగా తనకి ఇయ్యలేదు, అయితే ఆ ప్రవక్తగా ఆయన పేరు ఎక్కడినికా ఎక్కడ వరకు ప్రసిద్ధం అయ్యిందంటే తాన్ అనే దేశం మొదలుకొని బెర్షెబా అనే ఒక దేశం వరకు ఆయన పేరు పొగడబడి ఉన్నది. நம்முடைய வேதாகமத்துல பின்னால திருப்பி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் தேச படம் இருக்கும். கடைசியில பின்னால வேதாகமத்துல பின்னால லாஸ்ட்ல திருப்பி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தாருடைய அந்த மேப் இருக்கும், தேச படம் இருக்கும். ఒక మ్యాప్ ఉంటుంది ఒక బైబిల్లో లాస్ట్లో మనం చూసినప్పుడు இஸ்ரவேல் தேசத்தாருடைய தேச படம் இருக்கும். ఇస్రాయేల్ అనే దేశాన్ని ఒక మ్యాప్ ఒకటి ఉన్నది. அதுல பாத்தீங்கன்னா தான் என்கிறதான அந்த இடம் மேலே இருக்கிறது,
తాన్ అనే ఒక దేశం వచ్చి పైన రాయబడి ఉన్నది. பெயர் சபா என்கிறதான இடம் கீழே இருக்கும். அதை வீட்டுல போய் நீங்க பாருங்க. బెర్షెబా అనేది కింద రాయబడి ఉన్నది. అది ఇంట్లో పోయి మీరు చూడండి. பாருங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் அவருடைய பெயர் பிரஸ்தாபப்படக்கூடிய அளவுக்கு, சாமுவேல்னா தெரியாத ஆட்களே இல்லாத அளவுக்கு பெரிய தீர்க்கதரிசியை அந்த சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்தார். అయితే ఇక్కడ చూసినప్పుడు ఆయన పేరు తాన్ మొదలుకొని బెర్షెబా వరకు తెలియకుండా వాళ్ళే లేదు. అంత పెద్దగా దేవుడు ప్రసిద్ధం చేసే ఒక ప్రవక్తగా தனக்கு இயபடி ఉన్నది. அப்படியானால் பாருங்க, நம்ம தேவனுடைய ஆலயத்துல வந்து ஜெபிக்கும் போது நம்முடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக மாற்றுகிறார். ఎప్పుడైతే మనము దేవుడు ఒక మందిరంలో వచ్చి మనము ప్రార్థిస్తామో మన కొరతలంతా తీరిపోతుంది. ஏராளமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இந்த தேவனுடைய ஆலயத்துல அவர் வைத்திருக்கிறார். అనేక మేలులు, మంచితనము దేవుడు మన ఈయటానికి తన మందిరంలో పెట్టిండు. நம்ம எப்போதெல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறோமோ அப்போதெல்லாம் அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ఎప్పుడంతా మనం వస్తామో దేవుడు ఒక మందిరంలో అప్పుడంతా మనము ఆశీర్వాదం పొందుకుంటాము. அதற்காக தான் தேவனுடைய ஆலயத்துல ஆராதனையை நம்ம வைக்கிறோம். అందుకే దేవుడు ఒక సభలో మందిరంలో ఆరాధన పెట్టబడి ఉన్నది. காலையிலே மாலையிலே அவருடைய ஆலயத்திற்கு வரும்போதெல்லாம் அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். పొద్దున్నే సాయంకాలం మనం వచ్చినప్పుడు అంతా పెద్ద ఆశీర్వాదమే మనం పొందుకుంటాము. இன்றைக்கு 3 ஆசீர்வாதங்களை தியானம் பண்ணி இருக்கிறோம். ఈ రోజు 3 ఆశీర్వాదాలని మనం ధ్యానించినాము. தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போதெல்லாம் முதலாவது நித்திய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நமக்கு தருகிறார். మొదటిగా మనం చూస్తే ఆయన మందిరంలో వచ్చినప్పుడు మనకి ఆనందము సంతోషం ఇస్తాడు. இரண்டாவது அவருடைய ஆலயத்திற்கு வரும்போது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். రెండోదిగా ఆయన మందిరంలో మనం వచ్చినప్పుడు మన పాపాలంతా క్షమింపబడుతున్నది. மூன்றாவது நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுகிறார். మూడోది మనకు కావాలైన అన్ని ఆయన సంధిస్తాడు. అంతేకాదు మన కొరతలంతా తీరుస్తాడు. இந்த உலகத்துல நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ఆయనకు బాగా తెలుసు మనకి ఏమి కావాలా, మన కోరిక ఏమనేది. சிலருக்கு வியாதியிலிருந்து விடுதலை என்பது மிக அவசியமான காரியமாக இருக்கிறது. అనేక మంది వ్యాధిని ఇంకా రోగం ఇంకా విడుదల పొందేదే చాలా అవసరంగా ఉన్నది. சிலருக்கு பண தேவைகள் இருக்கும். కొంచెం మందికి పైసా కావాలనే ఒక నీడ్స్ ఉన్నాయి. అనేక தேவைகள் மத்தியிலே అనేక ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ఈ లోకంలో చూసినప్పుడు అనేక కార్యాల కోసం జనాలు జీవిస్తున్నారు. ஆனா நம்ம தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார், நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுகிறார். మన కార్యాలన్నీ ఆయన సంధిస్తాడు, మన కొరలంతా తీరుస్తాడు. தொடர்ந்து நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவோம், అనేక ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். మనము ఎప్పుడు ఆయన మందిరంకి వస్తామో ఆయన ఆశీర్వాదం ఎప్పుడు మనం పొందుకుంటామో. கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தர்மியான நாளிலே உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து காலையிலேயும் மாலையிலேயும் நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இந்த மாலை ஆராதனையிலே கூட நாங்கள் வந்து உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் தியானம் பண்ணினோம். தேவனுடைய ஆலயம் என்கிறதான தலைப்பிலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் வரும்போது அநேக ஆசீர்வாதங்களை தருகிறீர். முதலாவது நித்திய மகிழ்ச்சி, நிரந்தரமான சந்தோஷத்தை அப்பா நீர் எங்களுக்கு தந்து எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இரண்டாவதாக எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். மூன்றாவது ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறீர், எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீர் என்கிறதான 3 ஆசீர்வாதங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் வந்து உம்மை ஆராதித்து, உம்மை துதித்து பாடி, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்மை தொழுது கொண்டு இப்படி அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் இன்றைக்கு என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். பிரைஸ் லார்ட்.